ரோஜா மற்றும் கள்ளிச்செடியின் கதை. ஒருமுறை வெப்பமான வறண்ட மண்ணில் ஒரு அழகான ரோஜா செடி வளர்ந்து கொண்டிருந்தது. அதன் இலைகள் பசுமையாகவும் அதன் மலர்கள் மிகுந்த அழகுடன் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. ரோஜா தன்னை மிகவும் பெருமையாக நினைத்தது. அதே பகுதியில் ரோஜா செடியின் அருகில் ஒரு கள்ளிச்செடி வளர்ந்திருந்தது. கள்ளிச்செடியின் முட்கள் மற்றும் தோற்றத்தை பார்த்து ரோஜா எப்போதும் சிரித்தது. ஒரு நாள் ரோஜா கள்ளிச்செடியிடம் கிண்டலாக பேச ஆரம்பித்தது. ஏய் கள்ளிச்செடியே, உனக்கு கொஞ்சம் பாரு, உன் முட்கள் மிகவும் அசிங்கமாக இருக்கின்றன. என் பக்கம் நீ எப்படி இருக்கிறாய்? கள்ளிச்செடி சாந்தமாக பதிலளித்தது. அழகான ரோஜா, நாங்கள் வெளியே அழகாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என் முட்கள் உன்னை காப்பாற்றும். ஒரு நாள் இதை நீ உணர்வாய். ரோஜா கள்ளிச்செடியின் வார்த்தைகளை கேட்டு சிரித்தது. நான் எனது அழகால் எல்லோரையும் கவரலாம், நீ என்னை காப்பாற்ற வேண்டும் என நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. ஒரு நாள் ஒரு பயணி அந்த வழியாக வந்தார். அவர் ரோஜாவின் அழகைக் கண்டதும் அதை பறிக்க முயன்றார். ஆனால் கள்ளிச் செடியின் முட்கள் அவளை குத்தின. பயணி வலி தாங்க முடியாமல் அவள் ரோஜாவை பறிக்கவில்லை. அப்போது ரோஜா கள்ளிச் செடியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தற்பெருமையை விட்டு அதனிடம் மன்னிப்பு கேட்டது. கள்ளிச் செடியே, உன் முக்கியத்துவத்தை நான் ஏற்கவில்லை. உன்னை அவமதித்தது என் தவறு. நீயே இன்று என்னை காப்பாற்றினாய். நன்றி. கள்ளிச்செடி மெல்ல சிரித்தது. ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையும் முக்கியத்துவமும் உண்டு. அதை நீ உணர்ந்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த நாளிலிருந்து ரோஜா கள்ளிச்செடியுடன் நட்பாக இருந்தது. கதை நெறி. அழகு மட்டுமல்ல, அனைவருக்கும் அவர்களின் தனித்தன்மை முக்கியம். ஒவ்வொருவரின் அருமையை உணர்ந்து மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.